இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக கம்மியான டைமில் டேஸ்டியான பேன்கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை, 1/4 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிட்டு திக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். பேன் சூடானதும் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு மாவு ஊற்றிக்கலாம். இந்த பேன்கேக்ஸ் மீடியம் சைஸில் இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆயில் அவ்வளோ தேவைப்படாது. பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆனதும் எடுத்து வச்சுட்டு மீதி மாவுலையும் பேன்கேக்ஸ் செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் மொத்தமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி இது. ஒவ்வொரு வாட்டி பபிள்ஸ் வரும்போது தீயாமல் திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஹனியோட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.